சாட்டர்டே ஈவினிங் 4:00 ஆயிருச்சு. வெளியில எங்கேயாவது போலாம் பிளான் பண்ணலான்னா, மால் ஆஃப் ஏசியா நாங்க வீட்ல இருந்து மால் ஆஃப் ஏசியா 45 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நாங்க 4 மணிக்கு இங்க கிளம்புனாலே 8 மணி ஆயிரும். 8, 9 மணிக்கு மேல அங்க போய் கடைய சாத்திட்டு வர்றது தான் கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, லூலு மாலே போயிரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி திருப்பி லூலு மால்க்கே வந்தாச்சு. அம்மா, அப்பா, தம்பி ஃபேமிலி எல்லாம் இந்த தடவ தான் ஃபர்ஸ்ட்டா வராங்க லூலு மாலுக்கு. இந்த மாதிரி மால்ல ப்ளே ஏரியா அதாவது மால்ல நம்ம பர்ச்சேஸ தாண்டி ப்ளே ஏரியால தான் ஜாஸ்தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது பசங்களுக்காக மட்டும்னு இல்ல, நாங்களும் சேர்ந்தே விளையாடுற மாரி இருக்கும். அம்மாவும், அப்பாவும் வந்தாங்கன்னா, அவங்களும் விளையாடுவாங்க. இப்ப சொசைட்டி நம்மள எப்படி பிலீவ் பண்ண வச்சிருக்கு பாருங்களேன். ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நீ மெச்சூரா மட்டும் தான் ஆக்ட் பண்ணணும். விளையாடுறது, எக்ஸைட்மென்ட் இந்த மாரியான ஜாய்ஃபுல்லான விஷயம் எல்லாமே, ஃபன் பண்ற விஷயம் எல்லாமே கிட்ஸுக்கு உள்ளது. உனக்கானது கிடையாது. உன் ஏஜுக்கு என்னவோ அத தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே பசங்கள்ட்ட சொல்லிட்டு தானே வரோம். இப்ப நம்ம பசங்க ஏதாவது சேட்டை பண்ணா கூட நம்ம சொல்றோம், "கொஞ்சமாவது பெரிய பிள்ளையா நடந்துக்கோ" அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ நம்ம என்ன சொல்லிக் குடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம்னா, பீயிங் மெச்சூர் அப்படின்னா மூஞ்சிய ஆங்ரி பேர்ட் மாரி வச்சுட்டு சீரியஸாவே ஆல் த டைம் இருங்க அப்படிங்கிறது மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோமோ. பட் மெச்சூரிட்டி அப்படின்றது ரியலி மீன்ஸ் என்னன்னா, வென் டு லெட் கோ அண்ட் ஜஸ்ட் லீவ் த மொமெண்ட். அந்த நேரம் உனக்கு நல்லா ஜாய்ஃபுல்லா இருக்கா? அந்த மொமெண்ட்ட நீ என்ஜாய் பண்றியா? என்ஜாய் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வென் யூ ஃபீல் லைக் டூயிங் சம்திங் ஃபன்னாவோ இல்ல சில்லியாவோ பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, ஜஸ்ட் கோ ஃபார் இட். நமக்கு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு ஹோல்டு பண்ணிட்டு இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல. ஏன்னா, ஜாய் டசன்ட் கம் வித் அன் ஏஜ் லிமிட். அங்க நமக்கு என்னலாம் கேம் முடியும், நல்லா ஃபன்னாவும் இருக்கும்னு தோணுச்சோ, அந்த எல்லா கேமும் நாங்க விளையாண்டுட்டு இருந்தோம். என் பொண்ணுக்கு லாஸ்ட் டைம் அந்த ஹில் டாப்ன்னு ஒண்ணு போயிருந்தா, ஏறுன விஷயம். இங்க எங்க ஏற சொல்லிருவானுங்களோன்னு ஒரு பயத்திலே இருந்தா. பட் இந்த தடவ வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி தான் வச்சிருந்தேன். மிச்சம் எல்லா இடமே என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பவே 10:00 ஆயிடுச்சு. வரும்போது ஃபுல்லா தூங்கிட்டாங்க. வீட்டுக்கு ரீச் ஆகுற டைம் கிட்டத்தட்ட 12:00. என்னமோ இவங்களயே நாங்க ஃபுல்லா பேக் பண்ணி திருப்பி வீட்டுக்கு வந்து அன்ராப் பண்ணி எடுக்கிற மாரி ஒரு ஃபீல். இதுல நாளைக்கு காலையில 5:30க்கு லேக்குக்கு போணும்னு வேற பிளான் வச்சிருக்கோம். வந்து படுக்கிறதே 12:00னா 5:30க்குலாம் கண்டிப்பா போ முடியாது.